கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதத்தில் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் அவர் அதை எழுதியிருக்கிறார். பல காரியங்களை இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 40 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் மிகவும் முக்கியமான எனக்கு மிக பிடித்ததான வசனங்கள் 1-2 வசனங்கள். 4வது வசனம் 5வது வசனத்தை நான் உங்களோடு கூட படிக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் மன மகிழ்ச்சி தான் மிக முக்கியமான ஒரு காரியம். மன மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது முக மலர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம் என்று நீதிமொழிகளின் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். நமக்கு வேண்டியதான ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல காரியம் என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையில் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்றிக்கொண்டு மிகவும் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், மன மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு மனதில் ஒரு திருப்தி இருக்கும் பொழுது மன மகிழ்ச்சி கிடைக்கும். மனதில் எந்த கபடம் இல்லாமல் அன்பு கூறுகிற ஒரு இருதயம் இருக்குமே என்று சொன்னால் அப்பொழுது மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். மற்றவர்களை பகைக்காமல், மற்றவர்கள் மீது எரிச்சல் கொள்ளாமல் நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் காணப்படுவோம் என்று சொன்னால் எந்த வகையிலாவது நம்ம அதை உதவி செய்யலாம். நமக்கு அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பண உதவி தான் செய்யணும் இல்லை, ஒரு நல்ல ஒரு வேத வார்த்தையை அவர்களுக்கு ஏற்ற வேளையில் நம்ம கொடுப்போம் என்று சொன்னால் அதுவே அவர்களுடைய மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதான காரியமாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் இந்த மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. இதற்கு நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு மாற்றம் தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நான் உங்களோடு கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம் மன மகிழ்ச்சி. இந்த மன மகிழ்ச்சி இருக்கும் என்றால் வியாதி வராது. இந்த மனமகிழ்ச்சி இருக்கும் என்றால் துக்கம் வராது. மனமகிழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மன மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் கர்த்தரில் நிறைவிலே வாழும் பொழுது நமக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எல்லா காரியங்களிலும் மன மகிழ்ச்சி கிடைக்கதாக இருக்கும். ஆகவே இந்த மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கின்ற காரியத்தில் கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் எல்லா இருதயத்தினுடைய வேண்டுதல்களையும் நமக்கு அருள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு அவர் கொடுக்கக்கூடியதான அருளையும் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யக்கூடியதான அந்த தேவாதி தேவனை, சிருஷ்டிகரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு உண்மையான மன மகிழ்ச்சியை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வேளையில் அவனுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா நிறைவும் அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு நிறைவை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவோம்.